சற்றுமுன் வெளியான தகவல். அரசு அதிகாரிகளுக்கு 3% அகவிலைப்படி உயர்வு. இந்த 2 மாநிலங்கள் அறிவிப்பு. அது என்னன்னு சொல்ல பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு தெரியப்படுத்தவும் ஷேர் பண்ணிக்கோங்க. அதாவது அக்டோபர் என்பது பண்டிகைகள் மற்றும் கொண்டாட்டங்களின் மாதமாக விளங்கியது. நவராத்திரி, தீபாவளி உள்ளிட்ட பண்டிகைகளால் மக்கள் தங்கள் குடும்பத்தினர், உற்றார், உறவினர், நண்பர்களுடன் மகிழ்ச்சியாக கொண்டாடுவது ஒரு புறம். அதே நேரத்தில் கடந்த மாதம் போனஸ் போன்ற அறிவிப்புகளும் ஊழியர்களை குஷிப்படுத்தியிருந்தன. அந்த வகையில் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களை கடந்த மாதம் மகிழ்ச்சியை கொடுத்தது என்றால் அகவிலைப்படி உயர்வு அறிவிப்புகள் என சொல்லலாம். கடந்த அக்டோபர் 1ஆம் தேதியன்று மத்திய அரசின் லட்சக்கணக்கான ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் அகவிலைப்படி உயர்த்தப்பட்டது. இதற்கு மத்திய அரசும் ஒப்புதல் அளித்தது. இதைத் தொடர்ந்து இந்த 55% இருந்த அகவிலைப்படியானது மற்றும் அகவிலைப்படி நிவாரணம் 58% உயர்ந்தது. இது அகவிலைப்படி உயர்வு பொறுத்தவரை 2025ஆம் ஆண்டு ஜூலை 1ஆம் தேதி முதல் கணக்கிடப்படும். எனவே ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் மாத அரியர் தொகையுடன் அக்டோபர் மாத சம்பளத்துடன் அவர்களுக்கு கிடைத்தது. அந்த வகையில் மத்திய அரசின் அறிவிப்பை தொடர்ந்து தீபாவளிக்கு முன்னும் அதற்கு பிறகும் பல மாநில அரசுகள் அகவிலைப்படியை உயர்த்தின. இதுவரை ராஜஸ்தான், குஜராத், பீகார், ஹரியானா, உத்தரகாண்ட், திரிபுரா, உத்தரப்பிரதேசம், இமாச்சல பிரதேசம், கர்நாடகா, அசாம், ஜார்க்கண்ட், கேரளா, அருணாச்சல பிரதேசம், ஒரிசா, ஜம்மு காஷ்மீர் அரசுகள் தங்களின் ஊழியர்களுக்கு அகவிலைப்படியை உயர்த்தி இருக்கிறது. அந்த வகையில் தொடர்ந்து பல்வேறு மாநிலங்களில் அறிவிப்பும் வந்த வண்ணம் உள்ளன. தற்போது ஐஏஎஸ், ஐபிஎஸ் அதிகாரிகளுக்காக அகவிலைப்படி உயர்வு குறித்த அறிவிப்புகள் வந்துள்ளது. அதாவது சமீபத்தில் சத்தீஸ்கர் பொது நிர்வாகத்துறை வெளியிட்ட ஆணையின்படி அம்மாநிலத்தை சேர்ந்த ஐஏஎஸ், ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு அகவிலைப்படியானது 58% அதிகரித்து உள்ளது. அதாவது இந்த 3% அகவிலைப்படியானது உயர்வு 2025ஆம் ஆண்டு ஜூலை 1ஆம் தேதி அன்று முதல் கணக்கிடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நேரத்தில்தான் அரியர் தொகையும் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் மத்திய நிதித்துறையின் அறிவுறுத்தப்பட்ட நடைமுறையின் அடிப்படையில்தான் அவர்களுக்கு இது ரொக்கமாக வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதில் சிறப்பு ஊதியம் மற்றும் தனிநபர் ஊதியம் சேர்க்கப்படாது. சத்தீஸ்கரை போலவே ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் மற்றும் பிற மத்திய சேவை அதிகாரிகள் ஆகியோருக்கு அகவிலைப்படியை உயர்த்தி மத்திய பிரதேச அரசு அறிவித்துள்ளது. அவர்களின் அகவிலைப்படியையும் 58% உயர்த்தப்பட்டுள்ளது. ஜூலை 1ஆம் தேதி முதல் இது கணக்கிடப்படும். மத்திய பிரதேசத்தின் பொது நிர்வாகத்துறை சார்பில் இந்த அறிவிப்பானது வெளியாகியுள்ளது. ஆகையால் அரசு அதிகாரிகளுக்கு அகவிலைப்படி உயர்த்தப்பட்டாலும் சத்தீஸ்கர் மற்றும் மத்திய பிரதேசத்தில் அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி உயர்வு குறித்த அறிவிப்பு ஏதும் வெளியாகவில்லை. தீபாவளியை முன்னிட்டு அல்லது மத்திய பிரதேசம் தோற்றமடைந்த நாளான நவம்பர் 1இல் முதல்வர் மோகன் யாதவால் அறிவிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் இது குறித்த அறிவிப்பு ஏதும் வெளியாகவில்லை.
மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த செய்தி என்னவென்றால், தமிழ்நாட்டிற்கு நவம்பர் 14, 19இல் காத்திருக்கும் ஆபத்து. வங்கக்கடலில் உருவாகும் 2 காற்றழுத்த தாழ்வு பகுதிகள். அதாவது வங்கக்கடலில் நவம்பர் 14 மற்றும் 19 ஆகிய தேதிகளில் அடுத்தடுத்து காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் உருவாக உள்ளதாக வானிலை மையம் எச்சரித்துள்ளது. தமிழ்நாட்டில் வங்கக்கடலில் அடுத்தடுத்து 2 காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் உருவாக வாய்ப்பு உள்ளது. வடகிழக்கு பருவமழை காலம் தொடங்கிய நிலையில் கடந்த வாரம் வரை கனமழை கொட்டி வந்தது. சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்தது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. இந்த நிலையில் நவம்பர் 14 மற்றும் 19 ஆகிய தேதிகளில் வங்கக்கடலில் அடுத்தடுத்த 2 புயல்கள் உருவாக வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. 14ஆம் தேதி வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளிலும் 19ஆம் தேதி அந்தமானை ஒட்டியும் காற்றழுத்த தாழ்வு பகுதிகளில் உருவாகிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் தமிழ்நாடு, புதுச்சேரியின் பல்வேறு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. ஆகையால் தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை முழு வீச்சில் தொடங்கியுள்ள நிலையில் வரும் நாட்களில் மீண்டும் கடும் மழை பெய்யும் வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் அடுத்தடுத்து 2 புதிய காற்றழுத்த தாழ்வு மண்டலங்கள் உருவாகும் சாத்தியம் இருப்பதாகவும் அவை புயலாக மாறக்கூடும் என்றும் வானிலை அறிக்கை தெரிவிக்கிறது. அக்டோபர் இறுதியில் தொடங்கிய வடகிழக்கு பருவமழை இதுவரை தமிழகத்தின் பல பகுதிகளில் கடுமையான மழையை கொட்டியுள்ளது. குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், கடலூர், நாகப்பட்டினம், திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் கடந்த வாரம் வரை கனமழை பதிவாகி பல இடங்களில் சாலைகள் மூழ்கி போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மழை தணிந்து மக்கள் மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்பியிருக்கும் நிலையில் புதிய வானிலை மாற்றம் உருவாக இருப்பது அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆகையால் நவம்பர் 14ஆம் தேதி வடமேற்கு வங்கக்கடலில் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு உருவாகும் வாய்ப்பு உள்ளது. அதனைத் தொடர்ந்து நவம்பர் 19ஆம் தேதி அந்தமான் கடல் மற்றும் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் இன்னொரு தாழ்வு மண்டலம் உருவாகும் சாத்தியம் காணப்படுகிறது என குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த இரு தாழ்வுகளும் வலுவடைந்து புயலாக மாறக்கூடும் என்றும் அவற்றின் நகர்வை தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வானிலை மாற்றங்களின் தாக்கம் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி முழுவதும் பெரிதாக காணப்படும் என கூறப்படுகிறது. நவம்பர் 15 முதல் 20ஆம் தேதி வரை சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, கடலூர், காஞ்சிபுரம், விழுப்புரம், நாகப்பட்டினம், திருவாரூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும். தென் மாவட்டங்களில் தேனி, மதுரை, திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி பகுதிகளில் சில நாட்களில் இடியுடன் கூடிய மழை ஏற்பட வாய்ப்பு உள்ளது. கடலோர பகுதிகளில் கடல் அலைகள் பலத்தோடு அடித்து செல்லும் அபாயம் இருப்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.